ஒரு முறை அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே கலைஞரை கைது பண்ணாங்க. அந்த பதட்டமான நேரத்துல அவருக்கு துணையா ஒரு சின்ன பொண்ணு கூடவே இருந்தாங்க. சுத்தி போலீஸ் கூட்டம். ஆனா அந்த சின்ன பொண்ணு மட்டும் பயப்படவே இல்லை. கலைஞர் எழுதிய அநீதி வீழும் நீதி வெல்லும்ங்கிற செய்திய மக்களுக்கு வெளியிட்டு பத்திரிகையாளரா ஆனாங்க. அங்க தொடங்குனதுதான் ஒரு பெண் தலைவரோட அரசியல் பயணம். கலைஞருக்கு அப்புறம் கவிதை, அரசியல், கழகப்பணி, நாடாளுமன்ற பொறுப்புகள்னு பல்துறையிலையும் ஆல்ரவுண்டர்னா அது நம்ம கனியாக்காதான். 2007 இருந்து 2 முறை ராஜ்யசபா உறுப்பினர், 2019 தூத்துக்குடியில போட்டியிட்டு மக்களவை உறுப்பினர், உள்துறை, வெளியுறவுத்துறை, உரிமை குழு, மகளிர் நலன்னு நாடாளுமன்றத்துல பல்வேறு குழுக்கள்ல பொறுப்பேற்று செயல்பட்டு வராங்க. கலைஞரே கனிமொழி மட்டும் தீக்கான்னு சொல்ற அளவுக்கு பெரியாரியவாதி. இன்னைக்கும் பெண் உரிமைக்காக வர முதல் குரல் அக்காவோட குரலா தான் இருக்கும். அண்ணாவுக்கு அப்புறம் தேசிய அளவுல இந்தி திணிப்புக்கு எதிரான குரல் கனிமொழி.